சம்பள பிரச்சனை, அவருக்கு வந்து சம்பள பிரச்சனைங்க. கதை பிடிக்கலங்க கமலுக்கு. இன்னொருத்தர் கேட்டால் அவருடைய ஃபர்ஸ்ட் காப்பியை வந்து இவர் கேட்டாருங்க. யார்? அரசியல் அழுத்தம்ட்டான். என்ன அழுத்தம் சொல்லவே இல்லை. அரசியலில் சுந்தர்சி இருக்காரா இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு அழுத்தம்? குஷ்புக்கு அழுத்தமா வந்து சுந்தர்சிக்கு அழுத்தமா? அதையும் சொல்லவே இல்லை. மிகப்பெரிய அந்த பதிலை கேட்ட உடனே ஒட்டுமொத்தமாக இந்த வலைபேச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இடி இறங்கிச்சுங்க. என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சம். ஐயோ இதை சொன்னால் அவருக்கு வலிக்கும், இதை சொன்னால் அவருக்கு வலிக்கும், இல்லை தெரியலன்னு சொன்னால் நம்மள வேஸ்ட்டுன்றானுங்க. சம்பளம் காரணம் இல்லை. சம்பளம்லாம் பேசியாச்சு. அது என்ன சம்பளமோ, அது 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ அவன் வந்து சம்பளம்னு ஒன்று பேசியாச்சு. அது பிரச்சனை இல்லை. ப்ரொடியூசர் யாரும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சு அதுக்கப்புறம் தானே 3 பேரும் நின்று வந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வருது? அப்போ இந்த 3 பேருக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர் வந்து பிரஷர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த முட்டாளுங்களாம் புரிஞ்சுக்கணும். இந்த விலகலுக்கு காரணம் வந்து சுந்தர்சி காரணம் கிடையாது. இந்த விலகலுக்கு காரணம் ரஜினி காரணம் கிடையாது. இந்த 3 பேருக்கும் மேல யாரோ ஒரு சுப்ரீம் பவர் வந்து நான் கேட்டா இந்த காம்போ விரும்பல, அவ்வளவுதான். இப்ப இந்த 3 பேரையும் கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. இந்த 3 பேர் இணையற காம்போ விரும்பாத ஒரு சக்தி. ஒரு நல்லா இருக்க படத்தை நாசமாக்கணும்னா அது கமலை தவிர வேற யாராலையும் முடியாது. நிஜமா பிஜேபி சைடுல இருந்து ஒரு அரசியல் அழுத்தம். குஷ்பு வந்து பிஜேபியில இன்னைக்கு ஒரு முன்னணி தலைவர். மனைவி தீவிரமான வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் திமுகவோட பண்ணும்போது திமுகவோட கூட்டணியில இருக்கிற கமலஹாசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து சுந்தர்சி வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணும்போது இல்ல இதெல்லாமும் கூட யோசிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கிறோன்ற ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேக்வார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து தலைவர் 173 படத்திலிருந்து விலகி இருக்கார் இல்லையா? பல விஷயங்கள் இதை பத்தி பேசப்பட்டு இருக்கு. எதற்காக விலகினாங்க என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த காம்போவை பாருங்களேன். கமல் சார் ப்ரொடக்ஷன், ரஜினி சார் ஹீரோ, சுந்தர்சி சார் வந்து டைரக்ஷன். ஓகே, இப்போ இது விலகினதுக்கு உண்டான காரணம் என்ன, அதை ஃபர்ஸ்ட் பேசிடலாம். விலகினதுக்கு காரணம் வந்து யார் சொல்லணும்? சுந்தர்சி சொல்லணும். சுந்தர்சி சொன்னாரா? அறிக்கை கொடுத்தாரு, அதுல சொல்ல அறிக்கை கொடுத்தாரு, கிரிக்கை கொடுத்தாருலாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லியிருக்காரா? காரணம் சொல்லவே இல்லை. ஆனால் யூடியூப்ல வந்து ஆளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நான் கேட்டேன்னா இதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு என்னங்க இதுக்கு காரணம் அப்படி சொன்னால், சார் சுந்தர்சி வந்து கமலை வைத்து அன்பே சிவன் ஒரு படம் எடுத்தார், ரஜினி வச்சு அருணாசலம் சொல்லி ஒரு படம் எடுத்தார். இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த யூடியூப்பில் பேசக்கூடியவங்களெல்லாம். காரணம் என்னங்கன்னு கேட்டால் இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன சார்? சொல்கிறேன் சார். முதல்ல சொல்லிட்டா அப்புறம் வந்து நீங்கள் கிளம்புங்கன்றீங்களா? இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை சார். கேள்வி கேட்கணும் சொன்னேன். சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த படத்துலேருந்து விலகினதுக்கு என்ன காரணம் சார் அப்படி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நான் கேட்டேன் காரணத்தை அவரே சொல்லலைங்க, அப்புறம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி தானே சொல்லணும். நேர்மையான பேச்சுனா தானே சொல்லணும். சரிங்களா? நீங்கள் அப்படி சொல்லிடுங்க இருக்கு சார். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்து பாருங்க. நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன். நானும் ஒரு 20 பேர் பேசுனதை மெனக்கட்டு பார்த்தேன். நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, அவர் அன்பே சிவம்னு கமலை வச்சு ஒரு படம் எடுத்தாருங்க. அற்புதமான ஒரு படங்க அது. அருணாசலம் ஒரு படம் எடுத்தாருங்க, ஒரு வெற்றி படத்தை அவர் கொடுத்தாருங்க அப்படின்றாங்க. அருணாசலம் படம் வந்து வெற்றி படமானது நீங்களே முடிவு பண்ணுங்கள். தலைவர் நம்ம பகைச்சிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா பகைச்சிட்டுனா அப்புறம் வியூஸ் போயிடும். அதனால் வலிக்காமல் பேசணும். ரஜினிக்கும் வலிக்கூடாது நம்ம பேசுகிறது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலுக்கும் வலிக்கூடாது. அப்படி வலிக்காமல் பேசணும். ஏன்னா சொல்கிறாங்க அருணாசலம் வந்து வெற்றி படம் அப்படி. சரி ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். வெற்றி படம் சொல்லி முடிஞ்சு போன கதை அதெல்லாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பேசக்கூடியவங்க கேட்டிங்கன்னா என்னங்க காரணம் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் கேட்டால் சம்பள பிரச்சனை. ஒருத்தர் அவருக்கு வந்து சம்பள பிரச்சனைங்க அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் கேட்டால் கதை பிடிக்கலங்க கமலுக்கு. இன்னொருத்தர் கேட்டால் அவருடைய ஃபர்ஸ்ட் காப்பியை வந்து இவர் கேட்டாருங்க. யார்? ஃபர்ஸ்ட் காப்பி பேசுறது பண்ணுறதுக்காக சுந்தர்சி கேட்டார். நான் என்ன கேட்குறேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லிட்டான் எதுக்கு இந்த பிரச்சனைலாம், அரசியல் அழுத்தம்ட்டான். என்ன அழுத்தம் சொல்லவே இல்லை. அரசியல் அழுத்தம் சுந்தர்சி இல்லை. அரசியலில் சுந்தர்சி இருக்காரா இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு அழுத்தம்? குஷ்புக்கு அழுத்தமா வந்து சுந்தர்சிக்கு அழுத்தமா? அதையும் சொல்லவே இல்லை. அரசியல் அழுத்தம்னு பொதுவாக சொல்லிட்டான். இப்படி வந்து டிசைனாக உருட்டுறான்ல தவிர யாராவது உண்மையான காரணம் சொல்லுங்கன்னு சொன்னால. வழக்கமாக உருட்டுற வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டல் மன்னன்களே பேர் எடுத்த அந்தனே இப்படி உருட்ட முடியல. கேள்வி கேட்டவுடனே என்ன சொன்னால், எனக்கு என்ன காரணம் உண்மையாக தெரியலைங்க,
வாழ்க்கையிலே முதல் முறை இப்போ தான் சார் நான் பார்க்குறேன் அந்த பதில் அவனுக்கு கிட்ட இருந்து. என்னென்னா இப்போ பார்த்துங்க, கற்பனையாக கதையை கட்டுறதும் கூட அது உண்மை காரணம் என்னன்னு தெரியல, நான் விசாரித்து சொல்கிறேன். சொல்கிறது யார் அந்த புறாந்தரன். மிகப்பெரிய அந்த பதிலை கேட்ட உடனே ஒட்டுமொத்தமாக இந்த வலைபேச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இடி இறங்கிச்சுங்க. என்னங்க ஒரு ஒரு திருக்குறளை சொல்லி அது திருவள்ளுவருக்கே வந்து தெரியலன்னு சொன்னால் எப்படி இருக்குது? இதுக்கு வந்து கருத்துரை விளக்க உரை வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த பதில் அப்படி தான். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் வந்து கற்பனையாவது உருட்டி பதில் சொல்லுவானுங்க. ஆனால் அவங்களாலே கற்பனை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலகிறதுக்கான காரணம் என்னன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சம். ஐயோ இதை சொன்னால் அவருக்கு வலிக்கும், இதை சொன்னால் அவருக்கு வலிக்கும், இல்லை தெரியலன்னு சொன்னால் நம்மளே வேஸ்ட்டுன்றானுங்க. அடுத்து யூடியூப்பில் நம்மளை கூட மாட்டாங்க. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னு சொன்னால் இப்போ நான் கூட சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், சார் அதுக்கு வந்து சுந்தர்சி தான் சார் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் இருந்தாலும் கேட்டினா இதுதான் பதில், இது நீங்கள் நம்பாடி போங்கன்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லணும் ஒரு விஷயத்த. கரெக்டாக யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். சொல்லுங்கள் சார். என்ன சொல்லணும்? இல்லை சார் நீங்கள் எடுத்து பாருங்க, யாராவது ஒருத்தர் இதுதான் காரணம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வையற்ற வந்து பார்த்தீங்கன்னா யானையை தடவி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கிடக்குறானுங்க. இது சரிடா, கடைசி நானும் ஆர்வமாக பார்க்குறேன். சரி கடைசியாக ஏதோ காரணம் சொல்லிட்டான், அதை வேற வந்து தமிழில் இருக்கிறீங்க. சுந்தர்சி விலகினதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் காரணத்தை கேட்டால் அப்படியே சொல்லிட்டே வந்து கடைசியாக வந்து கேட்டால் சரி காரணத்தை சொல்லிடுவார், இவராவது சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மன வலி ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்களா நீங்கள், ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சொல்லுங்க சார். சம்பளம் காரணம் இல்லை, சம்பளம்லாம் பேசியாச்சு. அது என்ன சம்பளமோ, அது 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோ வந்து சம்பளம்னு ஒன்று பேசியாச்சு, அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஒருத்தர் சொல்கிறான் அவன்கிட்ட ஹோட்டலில் வந்து ரிசார்ட் போட்டாங்க, அது போட்டாங்க. இது காலகாலமாக நடக்கிற விஷயம். இது ஒரு பேட்டரா? இது எவன் வந்து வீட்டில் உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறான்? மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வந்து வெளிநாட்டில் தான் போயிட்டு மியூசிக் போடுற மாதிரி தான் இருக்குது. ஹோட்டலில் எங்கே போய் தான் மியூசிக் போடுறான். அதே மாதிரி கதை டிஸ்கஷனை இன்றைக்கி நேற்று வந்து ஹோட்டலில் போய் தங்குறாங்க, அது ஒரு மேட்ரா? அங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுத்தாங்க, அவர் வந்து அங்கே டிஸ்கஷனில் ஈடுபட்டார், அவர் ஃபஸ்ட்டு காப்பி எல்லாமே பேசி முடித்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசிடுவாங்க சார். ப்ரொடியூசர் யாரோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பேசி முடித்து அதுக்கப்புறம் தானே 3 பேரை நின்று வந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வருது? அப்போது இந்த 3 பேருக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த முட்டாளுங்களாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கற்பனை பண்ணால் கூட, ஒரு யூகம் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கணும். இந்த விலகிறதுக்கு காரணம் வந்து கமல் காரணம் கிடையாது, இந்த விலகலுக்கு காரணம் வந்து சுந்தர்சி காரணம் கிடையாது, இந்த விலகலுக்கு காரணம் ரஜினி காரணம் கிடையாது. இந்த 3 பேருக்கும் மேலே யாரோ ஒரு சுப்ரீம் பவர் வந்து நான் சரி கேட்டால் இந்த காம்போவை விரும்பல, அவ்வளோதான். அது யாருன்னு கேட்குறீங்க, அதானே கேள்வி? அதானே, இதுதான். இது எனக்கு தெரியாது. இந்த 3 பேர் தான் காரணம்னு சொன்னா இந்நேரம் அந்த காரணம் வெளியே வந்துட்டு இருக்கோம் சார். இப்போ நான் கேட்குறேன் வந்து சுந்தர்சி தான் காரணம்னு வச்சுக்கலாம், எனக்கு சம்பளம் கம்மியாக பேசுனாங்க அதனால நான் விலகிட்டேங்க, முடிஞ்சு போச்சு. யாரும் பேச வேண்டாம், பேச மாட்டாங்களே, புரியுதுங்களா? இப்போ ரஜினி தான் காரணம்னு வச்சுங்க, எனக்கு கதை பிடிக்கலங்க, நான் கதையை மாற்ற சொன்னேன், அவர் விரும்பல, அப்போ நாங்கள் வேற இயக்குனர் மாற்றிக்கிறோம். சம்பளம் பிரச்சனை வச்சுங்களேன், கமல் சொல்லியிருப்பாரு என்னால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க, மாற்றிக்கிறேன். இது 3 பேருமே காரணம் கிடையாது. இந்த சுந்தர்சி விலகனத்துல இருந்து 3 பேருங்க. இதை தாண்டி வேற ஒரு சுப்ரீம் பவர், அது யார் வேணா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், அரசியல் யார் வேணா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். சரி, நீ மறுபடியும் சொல்றேன், அடுத்த கட்டம் நான் வர அதுக்குள்ள இந்த 3 பேரும் இணைஞ்சதை வந்து விரும்பல. அப்ப விரும்பலன்றது சினிமாவில் யாராவது பிரிக்க முடியுமா சார்? யோசிச்சு பாருங்களேன். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ், ஏசி சண்முகம், பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நபர்கள் தானே தவிர யாரோ வந்து இந்த தயாரிப்பாளர்லாம் ஐயோ இந்த சினிமாவில் போட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலை கொதிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. எது ஐஸ்வரி கணேஷாக இருக்கட்டும், அண்ணன் ஏசி சண்முகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கேட்டால் பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அது யாரை வச்சு எடுக்கிறது? கரெக்டாக வந்து தம்பி இவர் சுந்தர்சி தான் வந்து கரெக்டாக அருணாச்சலத்தே சொல்லிட்டார், உங்கள் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் ஆகணும்னு சொன்னால், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிளாக்கை வந்து நீங்கள் வந்து ஒயிட் ஆகணும்னு சொன்னால் படம் எடுக்கணும், சினிமா படம் எடுக்கணும். அருணாச்சலம் படம் பார்த்தீங்கன்னா இல்லையா நீங்கள், அதில் சொல்லுவார் பாருங்க 30 நாளில் 30 கோடி பணம் காலி ஆகணும்னு சொன்னால், ஆனால் அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிடும், மறுபடியும் பணம் சேர்ந்துடும். அதை ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏசி சண்முகம் ஐஸ்வரி கணேஷ்லாம் கேட்டிங்கன்னா வந்து இது
லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, லாபம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து தயாரிப்பாளர் தான் இவர்கிட்ட இருக்காங்க, யார்கிட்ட ஏசிஎஸ் கிட்ட இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படம் இல்லாமையே இல்லை. யார் சுந்தர்சிக்கிட்ட படம் இல்லாமலாம் கிடையாது. மூக்குத்தி அம்மன் 2 போயிட்டு இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 போயிட்டு இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை 1, 2, 3, 4 பார்த்தாலும் இந்த பைத்தியக்கார ஜனங்க பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்குது. எது இந்த சாமி பேயை நம்புற ஜனங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. எது அவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, இந்த ஒருத்தர் இருக்கான்ல, இந்த முனி 1, 2, 3, இந்த காஞ்சனா 1, 2, 3, இவங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. இது இந்த முட்டாள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் படத்தை எடுத்தால் ஏதோ ஆவரேஜாக சம்பாரிச்சு கொடுத்துரும், ஓடிடும். நம்ம என்ன அறிவாளிங்களா நம்ம மலையாள படம்லாம் பார்த்து இல்லை வேறு எதுவும் ஹாலிவுட் பிக்சர்லாம் பார்க்குறதுக்கு? புரியுங்களா? இந்த முட்டாள் ஜனங்களுக்கு இந்த பேய் பிசாசு காமிச்சா அது ஜனங்க கை தட்டுற, இல்லைன்னா சாமி இருக்கவே இருக்குது சாமி. இது அப்படியே நான் இவங்கன்னா காந்தாரா ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகிறானுங்க. இது மூக்குத்தி அம்மன், அப்புறம் முண்டக கன்னி அம்மன், அது என்ன முண்டக காளியம்மன், வெட்டுக்காளியம்மன், இந்த மாதிரி ஏதாவது படத்தை பார்த்து ஓட்டிட வேண்டியது தான். இப்போ இந்த 3 பேரையும் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. இந்த 3 பேர் இணையற காம்போ விரும்பாத ஒரு சக்தி, அது அரசியல் சக்தியாக இருக்கலாம். அந்த அரசியல் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சேர்ந்த அரசியல் சக்தின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது டெல்லி வரைக்கும் கூட இருக்கலாம். ஒரு கற்பனையை யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் எவ்வளோ பேர் இப்போ கற்பனை பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ பல பேர் கற்பனை தான் சொல்கிறான். ஆனால் அதில் வந்து எதனா ஒரு அர்த்தம் இருக்கடா நீங்கள் சொல்கிறது. ஏன்டா இதெல்லாம் முடிவு பண்ணாமையாடா போயிட்டு வந்து கதை என்னன்றதை வந்து முடிவு பண்ணலையா, சம்பளம் என்னன்னு முடிவு பண்ணல, இந்த முடிவெல்லாம் பண்ணாமையா வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரூம் எடுத்து கொடுத்துட்டாங்க, இல்லை நீங்கள் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க. இது எல்லாம் பேசி முடிவாய், கதை என்ன முடிவாயிடுச்சு, சம்பளம் எவ்வளோ முடிவாயிடுச்சு, ஈவன் ரிலீஸ் டேட் கூட முடிவாயிட்டு இருக்கும். இந்த 27 பொங்கல் அவ்வளோதான். இவ்வளோ முடிவு பண்ணவங்க அப்போ போய் சம்பளம் பிரச்சனை வருமா? இவர் தலையீடு இருக்குது. ஏய் கமல் தலையீடு இருக்குதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருந்து தான் தலையீடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்லா இருக்க படத்தை நாசமாக்கணும்னா அது கமலை தவிர வேறு யாராலையும் முடியாது. நிஜமா இப்போ தக் லைஃப் வந்து மணிரத்னம் படமா சார்? கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பு சாவக்கூடாது, சிம்பு சாவடிச்சாங்க. என்ன சினிமா வாழ்க்கை சேர்த்து சாவடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து அவன் இதே கதை தானே. எது அவனை தூக்கி புதைப்பாங்க, மறுபடியும் வந்து உடச்சிக்கிட்டு வந்து வெடித்து வெளியே வருவான். இதே தான் அவன் வேலை. யாருக்கு தமிழ் சினிமா பண்ணுற வேலைன்னு கேட்டால் சிம்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா புதைப்பாங்க, ஒரு பூமி கடியில் பொச்சிடுவாங்க, அதில் வந்து மீண்டும் வெளியே வருவான். அப்படியே தான் வந்துன்னு இருக்கான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கமல் தலையீடு இல்லாத நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. கமலை போட்டு நீங்கள் படம் எடுத்தாலே வந்து அவர் தலையீடு இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அப்போ தெரிஞ்சு தானே வந்து கமிட் ஆகுறாரு. எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் இல்லை அது தெரிஞ்சு இல்லை கமல் வந்து அப்படி தலையீடு இருக்குன்னு தெரிஞ்சு தானே சார் கமிட் ஆகுறாரு. ஏற்கனவே தக் லைஃப்னு ஒரு படம் வந்து ஊற்றி மூடியாச்சு, ஒரு பெரிய டிசாஸ்டர். அதுக்கு பிறகு தான் இணையறாரு வந்து சுந்தர்சி. அதுக்கு பிறகு தான் இணையறாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி. நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கமலோடு சேர்ந்து நடிக்கவே கூடாது, நடிக்கவே கூடாது. எனக்கு உள்ளூர எதுவும் கிடையாது சார். எதுக்கு இணையணும்னு கேட்குறேன் நான். எதுக்கு பிரிஞ்சுங்க அப்போ எவ்வளோ நாள்? ஆரம்பத்தில் இருக்க வேண்டியது தானே, என்ன அவசியம்? இப்போ என்னன்னா அரசியல் அழுத்தம்னு சொன்னால அந்த அரசியல் அழுத்தம் வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் கேட்டேன்னா பிஜேபி சைட்லேருந்து ஒரு அரசியல் அழுத்தம். நீங்கள் வந்து இந்த இடத்துல எனக்கு குஷ்பு வந்து பிஜேபியில் இன்றைக்கி ஒரு முன்னணி தலைவர், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தேசிய மகளிர் ஆணையத்தில் வந்து ஒரு உறுப்பினர் பதவியை கொடுத்தாங்க. அந்த உறுப்பினர் பதவியில் வந்து ஏன் நீக்குனாங்க பதில் தெரியுமா? ஏன் நீக்கினாங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இதை வந்து அந்த பதவியை பயன்படுத்தி மீடியேஷன் பண்ணி ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பதவியிலேருந்து அவங்க நீக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாங்களா பிஜேபி சைட்லேருந்து? யாரும் சொல்லவே இல்லை. அந்த பதவியிலேருந்து அவங்க நீக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மோடுக்கு போயிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த ரீசெண்டாக வந்து அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த அந்த பாலியல் வழக்கு இருக்குல்ல, அதில் வந்து அறிக்கைலாம் கொடுத்து பார்த்தோம். இப்போ மறுபடியும் ஆன் மோடு. ஆமாம், இப்போ வந்து ஆன் மோடு, ஆஃப் மோடில் இருந்தாங்க, இப்போ ஆன் மோடு. அவங்க வந்து இப்போ தீவிரமான ஒரு அரசியலில் இருக்கிறாங்க. மனைவி தீவிரமான வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் திமுகவோட பண்ணும்போது திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கமலஹாசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணும்போது இல்லை இதெல்லாமும் கூட யோசிப்பாங்க சார். இதெல்லாம் யோசிக்கிறோன்ற நான் சார். இதெல்லாம் எதனால் வருது நான் கேட்குறேன். ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டீங்க, விலகும் போது என்ன காரணத்துக்காக விலகிறேன் சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது சார். சார் கணவன் மனைவி கூட டைவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது இல்லை. இதுக்காக தான் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னா முடிஞ்சிச்சு. அது யாரும் பேச மாட்டாங்கல்ல.
காரணமே சொல்லாமல் நீங்கள் விலகுனீங்கன்னு வச்சுங்களேன். அடா வலிக்குது வலிக்கலாம் பார்க்கக்கூடாது சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் படத்தை வச்சு ரஜினிகாந்தை வந்து கதாநாயகனாக போட்டு எடுத்தால் அந்த படம் வந்து ஓடாதுங்க. சொல்லுங்க, உங்கள் காரணத்தை சொல்லிட்டு போங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க அந்த படத்தை, அதனால் எனக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாருங்க. சொல்லுங்க, சொல்ல முடியல. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இது எல்லாமே வந்து இந்த காரணம்லாம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 3 பேர் காரணம் கிடையாது. இந்த 3 பேரை தாண்டி ஒரு சுப்ரீம் பவர் வந்து எங்கேயோ ஒரு பவர் வந்து கேட்டால் இந்த காம்போ வந்து வேண்டாங்க, அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இது பொலிட்டிக்கலாக வந்து ஃபியூச்சர் நிறைய இருக்குது. யாருக்கு? குஷ்புக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்து போட்டியிடலாம். ஆல்ரெடி போட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், கமலஹாசன் கூட போட்டியிடலாம். திமுக சைட்லேருந்து ஒரு 5 சீட் வாங்கி அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே தொகுதியில் கூட போட்டியிடலாம். சும்மா கற்பனை பண்ணுங்க சார், காசா பணமா? கமலஹாசன் டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் போட்டிடலாம், அதே தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஷ்பு கூட போட்டிடலாம். அப்போ இந்த இடத்துல வந்து கணவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க சார். இந்த படத்துக்கு வந்து டைரக்டராக கூட இருக்கட்டும், கமல் தான் வந்து முதலாளி, சம்பளம் வாங்குற தொழிலாளி யாரு? சுந்தர்சி. சுந்தர்சி யாரு? இயக்குனர். இயக்குனர் கிடைக்கட்டும், குஷ்புக்கு யாரு? கணவர். முடிஞ்சிச்சு மேட்ரு. இது எப்படி சார் செட் ஆகும் இந்த காம்போ? நான் சொல்கிறேன், நானே எதிர்க்கிறேன் சார். ஓகே, எனக்கு இதில் லாப நஷ்டம் கிடையாது. எப்படி நான் என்ன வச்சுக்கங்க, அரசியல் எதிர்புறமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சிங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? குஷ்போட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, 20 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாத பதவி, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவி, அந்த பதவி வச்சு நாங்கள் வந்து அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது. 100 கோடி ரூபாய் வந்து சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதான் நம்ம நம்பலன்னு வச்சுங்களேன், அது உண்மையாக கூட இருக்காதுன்னு வச்சுங்க. அப்படி தானே? உண்மையாக கூட இருக்காது. ஆனால் வந்து ஒரு ஒரு முதலாளிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முன்னணி தலைவராக உருவாகிற வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவர் போய் வந்து மாற்று அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? ஓகே. ஸோ இதுதான் சார் காரணம். ஓகே. இந்த காரணம்லாம் கிடையாது. எந்த காரணம்லாம்? சம்பளம் கம்மியாக கொடுத்தாரு, கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்தார், ஃபர்ஸ்ட் காப்பி கேட்டார், அதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அரசியல் தான் காரணம், முழுக்க அரசியல் காரணம். குஷ்புவோட தீவிரமான அரசியல் வந்து காரணம். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா குஷ்புவோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும். இதுதான் காரணம். இதை சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போங்கடா, அதை விட்டு ஏன்டா உருட்டுறீங்க ஓகே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். நன்றி சார்.